பாகிஸ்தான் வந்து பொய்யா சொல்லிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப ரீசெண்டா. நாங்க வந்து வின் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப பயங்கரமான பரப்புரை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த பொய்ய வந்து இவங்க எப்படியெல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சுறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டா உங்களுக்காக நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது கடந்த ஏப்ரல் மாசம் வாக்கத்துல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பஹல்கம்ல சுற்றுலா பயணிகள் 26 பேர் வந்து பயங்கரவாதிகள் வந்து சுட்டுக் கொன்னாங்க. அந்த விஷயம் நம் நாட்டு முழுக்க மிகப்பெரிய ஒரு கவலையும், மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் வந்து ஏற்படுத்தி விட்டுருச்சு. ஸோ இது பின்னாடி வந்து பாகிஸ்தான் வந்து துணை போயிருப்பாங்க அந்த பயங்கரவாதத்துக்கு அப்படின்றதுக்காக இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதாவது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணாங்க. அதாவது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. உங்களுக்கு நீரே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒப்பந்தம், அதாவது வர்த்தக ரீதியாக நிறைய விஷயங்களை வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா வந்து காய் நகர்த்தியது. ஸோ அவங்களுக்கு வந்து சரியான ஒரு அடியை வந்து இந்தியா வந்து கொடுத்ததுங்க, வர்த்தக ரீதியாகவும் சரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பாகிஸ்தான் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தது, இந்த மாதிரி இந்தியா எங்களை வந்து எப்போ வேணா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க வந்து அடிச்சிருவாங்க, இன்னும் 24 மணி நேரத்தில் அடிச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அந்த நேரத்தில் வந்து பேசப்பட்டது. கரெக்டா இந்தியா வந்து அதுக்கு ஏற்பவாறு எல்லா நாடுகள் கிட்ட நடந்த விஷயத்தை வந்து சொல்லி, ஸோ நிறைய நாடுகளை வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டா திரட்டிக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் மே 7 அன்னைக்கு நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல கரெக்டா இரவு 1 மணி வாக்குல வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய முகாம்களை வந்து அடிச்சதுங்க. 9 டார்கெட்ஸ் வந்து அடிச்சது. அதுல கிட்டத்தட்ட 100 பயங்கரவாதிகள் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இறந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து இறுதி மரியாதை செய்யும்போது பாகிஸ்தானுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் அந்த இடத்துல வந்து காணப்பட்டது. உண்மையாவே உலக நாடுகளுக்கு வந்து அதிர்ச்சி அளிச்சதுங்க. அதை தொடர்ந்து பாகிஸ்தானும் திருப்பி தாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்தியாவுக்கு வந்து இருந்தது. அதற்கு ஏற்பவாறு பாகிஸ்தான் வந்து அமித்சர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது போன்ற இடங்கள்ல வந்து அவங்களுடைய மிசைல் தாக்குதல்களை வந்து முன்னெடுத்தாங்க. அது வந்து நம்மளுடைய S-400 சுதர்ஷன் சக்ரா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நல்லாவே தடுத்து நிறுத்திச்சுங்க. முக்கியமா அமித்சர் பகுதியில் அந்த நம்மளுடைய S-400 சுதர்ஷன் சக்ரா வந்து செமையா செயல்பட்டது. ஒரு எதிரி நாட்டு மிசைல் கூட இந்தியாவுக்குள்ள வந்து விழல, அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டது. இன்னொரு பக்கம் வந்து பாகிஸ்தானுக்கு சரியான ஒரு அடிங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது நம்மளுடைய INS விக்ராந்த் இருக்கு பாத்தீங்களா, அதாவது போர் ஏவுகணைகளை அப்புறம் விமானங்களை தாங்கி நிற்கக்கூடிய அந்த கப்பல் INS விக்ராந்த் வந்து பாகிஸ்தானுடைய துறைமுகமான கராச்சி போர்ட் பக்கத்திலேயே கடல்ல நம்மளுடைய INS விக்ராந்த் அசுரன் வந்து நின்றுட்டு இருந்தான். ஸோ INS விக்ராந்த் வந்து பாகிஸ்தானுடைய போர்ட் மேல சரியான ஒரு தாக்குதலுங்க. இன்னொரு பக்கம் வந்து பாகிஸ்தானுடைய ஏவுதளங்கள் 3 ஏவுதளங்களுக்கு மேல வந்து இந்தியா வந்து அடிச்சிருக்கு. அதை தாண்டி இந்த J-17 இது போன்ற அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் எல்லாம் இந்தியா வந்து சுட்டு வீழ்த்தி இருக்கு. இதை தாண்டி பாகிஸ்தானுக்கு இன்னமும் பயங்கரமான அடிகள் விழுந்திருக்குன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதை தொடர்ந்து அவங்க வந்து இந்த ட்ரோன் தாக்குதல், அந்த மிசைல் தாக்குதல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் இந்தியா வந்து தொடர்ந்து அதை வந்து முறியடிச்சுட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எப்பா போதும் சாமி, இதுக்கப்புறம் போற வந்து அதாவது இந்த இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ வந்து நிறுத்திடலாம், ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து சரியான அடி விழுது அப்படின்றதுக்காக அவங்க சைட்ல இருந்து முதல்ல வந்து இந்த பீஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து வெளிப்படுத்துறாங்க. சரி ஓகே, இவங்க எஸ்கலேட் பண்ண விரும்பல அப்படின்ட்டு நம்மளும் அதுக்கு வந்து உடன்படும் போது திருப்பியும் பாகிஸ்தான் வந்து அத்துமீறல்களை வந்து பண்ணியிருந்தாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது போன்ற பகுதியில். அதுல வந்து நம்மளுடைய LOC பகுதியில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோடைய ஒரு ராணுவ வீரர் வந்து இறந்திருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருந்தது. ஸோ இவங்க இன்னும் அத்துமீறாங்கன்ட்டு இந்தியா திருப்பியும் தன்னுடைய பதிலடியை வந்து கொடுக்க தொடங்கிடுச்சு. என்னாச்சுன்னா அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இது இடையில வந்து பஞ்சாயத்துக்கு வந்தாரு. இந்த மாதிரி நீங்க 2 பேரும் வந்து சண்டையை வந்து நிறுத்திடுங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. ஸோ 2 பேரும் நிறுத்தலைன்னா 2 பேர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த வர்த்தகம் என்பது துண்டிக்கப்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது இணையத்துல பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் சொன்ன பிறகு 2 நாடுகளுமே இந்த பீஸ் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்துல வந்து உடன்பட்டுட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்தியா வந்து தெளிவா சொல்லிடுச்சு, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதிகளை வச்சு இந்த தாக்குதல்களை வந்து பண்ணாங்கன்னா அந்த தாக்குதல் வந்து போராக கருதப்படும். ஸோ திருப்பி நாங்க வந்து இந்த வாரம் வந்து ஸ்டார்ட் பண்றோம் பாகிஸ்தானுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை வந்து இந்தியா வந்து விடுத்திருக்கு. இதை தொடர்ந்து இப்போ வந்து இந்த பீஸ் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் 2 சைடும் நிலவிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பாகிஸ்தான் என்பது தொடர்ந்து அத்துமீறிக்கிட்டே வருது. இன்னொரு பக்கம் வந்து இந்த பாகிஸ்தான் வந்து நாங்க வந்து போர்ல ஜெயிச்சிடும் அப்படிங்கிற அந்த பொய்யான பரப்புரையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா பொய்யான பரப்புரைக்கும் இந்தியா சைட்ல இருந்து அதற்கான தக்க விளக்கங்களும் தக்க பதில்களும் வந்துகிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உலக நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பாகிஸ்தான் நீ சொல்றது பொய்ப்பா அப்படின்ட்டு தெளிவாவே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு சில நியூஸ் சேனல்லாம் அதெல்லாம் டீபங்க் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீடியோ கேம்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வேற எடுத்து போடுறாங்க. அதாவது ஒரு ஏர்கிராஃப்டை தாக்கக்கூடிய ஒரு வீடியோ போன்ற அந்த விஷயத்தை வீடியோ கேம்ல இருந்து சுட்டு எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயம் வேற இணையத்துல வந்து லீக் ஆயிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்ணணும்? ஸோ இதுல வேற IMF வேற பாகிஸ்தானுக்கு வந்து வாரி காசை வந்து கொடுத்துருக்கு. அவங்க வந்து இந்த காசை வந்து அவங்களுடைய வர்த்தகத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் என்பது கொஞ்சம் குறைஞ்சு அவங்களுடைய பொருளாதாரம் என்பது மேம்படும், அந்த மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும். அதை விட்டுட்டு இந்தியாவுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணலான்ட்டு அந்த காசை வந்து வேஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பாகிஸ்தான் வந்து சரியான ஒரு அடியை வாங்கும் என்பதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இத்தனை நாட்களா இதுதாங்க நடந்து முடிஞ்சது. ஸோ எந்த அளவுக்கு நான் ஃபாஸ்டா சொல்லி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிட்டேன். ஏதாச்சும் 1-2 மிஸ் பண்ணி இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், என்னுடைய மோட்டிவேஷன் வந்து அதிகமாகும். நன்றி, வணக்கம், பை பாய்.